ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் மஞ்சுமா. என்ன ஆரம்பமே ஒரே பூனைக்குட்டி வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா இன்றைக்கி நம்ம சமைச்ச சமையல் அந்த மாதிரி. வாங்க என்ன சமையல்ங்கிறத பார்க்கலாமா? எங்கே இருந்தால் அந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த பூனைக்குட்டி வந்ததுன்னே தெரியலங்க. சரி, மனுஷங்க லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு பூனைக்குட்டியாவது நம்ம குழம்பு லைக் பண்ணுதே. அப்படி என்ன குழம்புக்கு பூனைக்குட்டி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அடடா, ஆமாங்க, கருவாட்டு தொக்கு தான் வச்சுருந்தேன். அந்த கருவாட்டு தொக்குக்கு இந்த பூனைக்குட்டி வாசம் பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்துருச்சுங்க. சரி வாங்க, எப்படி இருக்குது மக்களே கருவாட்டு தொக்கு? சட்டியில் மணக்க மணக்க, ருசியோ ருசை. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணேங்க. ரொம்ப பெருசாக எந்த மசாலாவும் கிடையாது. வெங்காயம் தக்காளி தான். 4 தக்காளி, ஏன்னா இது தொக்கு இல்லையா, 4 தக்காளி, 2 வெங்காயம். இந்த கருவாடு அம்மா போன வாரம் வந்து குழம்பு வச்சுருந்தாங்க. அதில் மீதியை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது குழம்பு கருவாடு, இது வாழை கருவாடு. எத்தனை பேக்கிங்கு! அம்மாங்க தான். எறும்பு வராமல், இது வந்து ரொம்ப நமுத்து போகாமல் பேக்கிங் பண்ணி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அதையும் வந்து நம்ம எடுத்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு, அந்த தோல் மாதிரி வால்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் சுட தண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த சுடு தண்ணி நம்ம வச்சுருந்தா தான் இந்த கருவாடு துண்டுங்களை அதில் போட்டால் மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அது எல்லாமே, அந்த கருப்பு அது எல்லாமே வந்துட்டு கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறோம். ரொம்ப கொதிக்கிற தண்ணியிலலாம் போட்டுறாதீங்க, அப்புறம் கருவாடு இருக்காது, முள் மட்டும்தான் மிஞ்சம். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். சட்டியை காய வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணுறோன்னா, வெந்தயம், ஆஸ் யூஷுவல் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு 2 முழு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தாங்க ஃபஸ்ட்டு வறுக்கணும். அப்போ தான் அதோட மனமும் ஆரோக்கியமும் ரொம்ப நமக்கு இந்த குழம்புல வரும். பூண்டை இதில் போட்டுட்டோம், கருவேப்பிலை 2 கொத்து போட்டுட்டோம். ஸோ இதை வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சரணா நான் சொல்லி கொடுத்துருக்கு. வெங்காயம் சொல்லக்கூடாது, வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்கிட்டு சூப்பராக வதங்கிடுங்க. சட்டி இல்லையா, நல்லா சூடு தாங்கும், டக்குன்னு வதங்கிடும். நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளி நேற்று நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே பயங்கர டயர்டு. வந்தோடனே பார்த்தா உள்ளே சிங்க்கு நிறைய பாத்திரம் வந்தது. அதை தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து சரி பாவம் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டு பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு உடனே வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சைட் பை சைட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நமக்கும் டக்குன்னு வேலை முடியும். கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க மட்டும் செய்யட்டுமே அப்படிங்கிற அந்த ஈகோலாம் இருக்க வேண்டாம். செய்கிறவங்களையும் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, எனக்கு மட்டும் என் புருஷன் வேலை செய்யணும், ஊரில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சால் நாங்களாம் கை கொட்டி சிரிப்போம் அப்படின்லாம் இருப்பீங்க. இல்லைங்க, எல்லாருக்குமே ரத்தம் வலி ஒன்று தான்ல. ஸோ அதனால் வந்து யாரையும் கலாய்க்காதீங்க. இப்போ வந்து சூப்பராக வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்க போது தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தாங்க. கருவாட்டு தொக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய இதுவெல்லாம் டைமெல்லாம் எடுக்காது. வெங்காயம் தக்காளி பூண்டு இதுதான் அங்கே அல்டிமேட்டே. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சு, தொக்குங்கிறதுனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கினா போதும். இதுவே எனக்கு கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் புளி தண்ணியும் ஆட் பண்ணணும். அதாவது சின்னதாக ஒரு கோலி உருண்டை சைஸில் புளியும் கரைச்சி நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருவாட்டு குழம்பு மாதிரி வரும். இப்போ நம்ம தொக்கு தான் வைக்கிறோம், அதனால நான் இப்போ இதில் புளியெல்லாம் ஆட் பண்ணலை. வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. 1/2 டம்ளர் தண்ணி, இவ்வளோ தான் இந்த தொக்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்களே. ஸோ இப்போ பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் போதுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக அந்த தொக்கு மாதிரி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதில் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம குழம்பு மிளகாய்த்தூளில் நான் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு இது மட்டும்தான், வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான்.
இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணோம்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்களா இன்னும் நம்ம தொக்கு எப்படி வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். பார்த்தீங்களா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சோடனே நமக்கு தொக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கருவாடு துண்டுங்களை இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை தொக்குன்னு சொல்ல முடியாது, நான் லைட்டாக குழம்பாகவும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு நைட்டில் ரசம்லாம் செட் ஆகாதுங்க, சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது. அதனால் இதை போட்டு சாப்பிட்டா தாங்க நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். மனசில் 1000 கவலை இருந்தாலும் நல்லா பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கி பாருங்கள், கவலையெல்லாம் பறந்துடும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கவலை கம்பேக் பண்ணி வரதான் போகுது. அந்த ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குவோமேங்க நல்லா சாப்பிட்டுட்டு. சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு துண்டுங்களை அது உள்ளே போட்டாச்சு. கொஞ்சோண்டு லைட்டாக, ஏன்னா கருவாடு உடஞ்சிடக்கூடாது, சும்மா ஒரு பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் தான், மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 2 3 ஓப்பன் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு கொத்தமல்லி இதைகளை அதில் போட்டுட்டு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட இந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சு மாவை அப்புறமா உங்கள் ஹார்ட்டில் வச்சுருவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரசம் தான் வச்சுருந்தோம், ரசமும் சூப்பராக இருக்குங்க. இது ரசப்பொடி அக்காவே எனக்கு தயாரித்து கொடுத்தாங்க. அக்கா கிட்டே போனோடனே நான் இந்த ரசப்பொடி வீடியோ மறக்காமல் போடுறேன். ரசப்பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரசப்பொடி வீடியோ போட்டுடுறேன். ரசம் அண்டு கருவாடு தொக்கு தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி. நல்லா பசியோடு இருக்கும்போது ஒரு தட்டு சாதம் போட்டு நல்லா ரசத்தை ஊற்றி அதில் கருவாடு தொக்கு ஒரு ஓரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடடா அப்படி இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொன்னது நடந்துருச்சா? தட்டு நிறைய சாதம் போட்டோமா, ரசம் ஊற்றணுமா, கருவாடு தொக்கை வச்சுமா, இது ஒரு ஸ்டைல். ஆனால் நம்ம ஸ்டைல் இப்படி கிடையாதுங்க. செஞ்ச சட்டிலேயே கருவாடை தொக்கில் சாதமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். தேவையானதை எடுத்து கப்பில் வச்சுட்டு மீதி இந்த சட்டிலேயே ஒரு 2 கட்டி சாதமாக போட்டு நல்லா கரண்டியில் நல்லா கலரி அதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட்டேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் சட்டியை தொடச்சாச்சு. ஒரு சட்டி குழம்பு வச்சாலும் பத்தாதுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.